அருமையான டிவி நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் அப்படி வல்லமை இறங்கி வரட்டும் ஏசப்பா. இந்த நாளில் கொடுக்கிற வார்த்தை செய்தி இந்த நிகழ்ச்சி பார்க்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவே. நீங்கள் அநேக மக்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க, அநேக மக்களுக்கு அனுப்ப, அறிமுகப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே நீங்கள் கிரியை செய்யுங்க. மழையான நேரத்தில் மனம் சோர்ந்த வேளையில் மறவாத நேச தாங்குவாரே. மழையான நேரத்தில் மனசோர்ந்த வேளையில் மறவாத நேச தாங்குவாரே. எலியாவின் தேவனே அக்கினியை என்றும் தந்திடுவார். எலியாவின் தேவனே அக்கினியை என்றும் தந்திடுவார். கோலியாத்தை வென்ற தேவன் சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார். கோலியாத்தை வென்ற தேவன் சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார். மழையான நேரத்தில் மனசோர்ந்த வேளையில் மறவாத நேச தாங்குவாரு. கஷ்டங்களையும் அறியும் தேவன் கண்ணீரையும் துடைத்திடுவார். கஷ்டங்களையும் அறியும் தேவன் கண்ணீரையும் துடைத்திடுவார். நோவாவின் பேழையில் இருந்தது போல் உன்னோட கூட இருந்திடுவார். நோவாவின் பேழைக்குள் இருந்தது போல் உன்னோட கூட இருந்திடுவார். மழையான நேரத்தில் மனசோர்ந்த வேளையில் மறவாத நேச தாங்குவாரே. இயேசுவே, இந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. அநேகரை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி வாஞ்சியோடு தாகத்தோடு பார்க்கிற கண்டிப்பாக இந்த வார்த்தையினால் உங்களுக்கு ஒரு அற்புதங்கள் நடப்பது நிச்சயம். தொடர்ந்து இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை வசனத்தை நாம் அதை வாசிக்க போகிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். இந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இதில் உள்ள அநேக ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியில் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்போ இந்த கடைசி நாட்களிலே வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுமா. அப்போ பூமியின் மேல் ஆபத்துகள் நெருங்கி வருகிறது. அருமையான சகோதர சகோதரியே, இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? பூமியின் மேல் ஆபத்து நிறைந்து இருக்கிறது. என்ன ஆபத்து வரும் என்று மனிதனுக்கு தெரியாது. அதனால் அநேக மக்கள் சோர்ந்து போவார்கள். அப்போ நாம் வாழ்கிற இந்த காலம் ஆபத்துகளும் கஷ்டங்களும் விபத்துகளும் மரணங்களும் வியாதிகளும்
நிறைந்திருக்கிற ஒரு காலம். இப்படிப்பட்ட காலத்திலே அநேக மக்கள் சோர்ந்து போகிறார்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, ஆபத்துக்களுக்கு பயந்து மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகுமா. அது இப்ப எப்படிப்பட்ட காலம், இந்த பூமியிலே ஆபத்து சூறாவளி போல வர ஆரம்பித்து விட்டதா. அப்போ இப்படிப்பட்ட இந்த ஆபத்தான காலத்தில் அநேக மக்கள் தன் வாழ்க்கையை அடித்துக் கொள்கிறார்கள், மரணத்தை நோக்கி பயந்து ஓடுகிறார்கள். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த ஆபத்தை கண்டு பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு எனக்கு இருக்கிறார். இயேசு உனக்குள்ள இருந்தால் நீ தைரியமா இருக்க முடியும். இல்லை என்றால் உன்னை சோர்ந்து போக பண்ணுவான். அப்போ இந்த பூமியின் மேல ஆபத்து நிறைஞ்சிருக்குது. அதே லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். இந்த ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே நீ அதிகமாய் ஜெபிக்கணும். அங்க இங்க போறத வேலைகளெல்லாம் குறையுங்க. அங்கே போய் சம்பாதிக்கலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்க சொன்னாங்க அதை பண்ணலாம், அங்கே போகலாம். போன என்றால் நீங்கள் ஆபத்திலே சிக்குவது உறுதி. அங்கே லோன் தராங்க, இங்கே லோன் தராங்க ஓடனீங்களா எங்கேயும் உங்களால் கடனே கட்ட முடியாமல் கடைசியில் சோர்ந்து போய் ஆபத்தை தேடி வரும். அதனால் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காலத்தில் மற்றவரிடத்திலே போல ஆலோசனை கேட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லி சிக்கலில் போய் மாட்டாதீங்க. இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போது இங்கே பைபிள் என்ன சொல்லுது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான் எனப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விடுத்திருங்க. அவர் வரப்போறார். அவர் வரும்போது நீ மேலே போகலாம். என்னத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்த, எதுக்கு திருவந்து எடுத்துருக்கிற, இன்னும் கடனை உன்னால் கட்ட முடியாது, சீட்டு எடுத்த பணத்தை கட்ட முடியாது, ஏன்னா உன்னால் ஒன்றுமே முடியாது, இனி பிழைக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் காலையிலும் மாலையிலும் ஜெபம் பண்ணுங்க. உதவாத வேலைகளுக்கு போய் நேரத்தை காலத்தை செலவு பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்காமல் போயிட்டா சரீரத்தில் வியாதி வந்துட்டா உங்களால் ஜெபிக்க முடியாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பணம் சம்பாதிப்பதை முக்கியமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கடனை கூட கட்ட முடியாத அளவுக்கு ஒரு வருமானம் இல்லாமல் போகிறது. அப்போ இந்த நாட்களில் பாருங்க, விபத்துகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும். எத்தனை பேராபத்துகள் வந்தாலும் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி ஜெபம். அப்போ நாம் ஜெபிக்கணும். உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. நீங்க 2 பேர் சேர்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நீங்களே ஜெபிக்கலாம். எப்படி உங்க வீட்டுக்குள்ள முதலாவது நீங்க ஜெபிக்கலனா உங்க வீட்டுக்கே ஆபத்து வரும். அப்போ ஜெபிக்கணும். அப்போ ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. எப்பேற்பட்ட பேராபத்து வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்ற முடியுமா பாருங்க. ஜப்பான் நாட்டு மீது அமெரிக்கா ஒரு பெரிய அணுகுண்டை வீசின போது அங்கே இன்னும் கூட ஒரு புல் கூட முளைக்கல. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு மிஷினரி குடும்பம் எந்த ஒரு சேதம் இல்லாமல் அவருடைய பிள்ளைகள் அந்த மிஷினரிகளை காப்பாற்றப்பட்டார்களாம். ஏன்? அந்த வீடு தேவ சமூகம் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். அப்போ ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. உன் தேவைகளை அவரால் சந்திக்க முடியும். ஜெபிக்கிற நேரத்தையெல்லாம் வீணடிச்சிட்டு கஷ்டம் வரும்போது விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறது, அழுது அழுது ஜெபம் பண்ணுறது, அதுக்கப்புறம் சோர்ந்து போகிறது. இன்னைக்கு நம்மளுடைய தேவ பிள்ளைகள்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க. நாம் ஜெபிக்கிறதுக்கு பழகணும். வீணான சிக்கலில் போய் மாட்டக்கூடாது. அப்போ நாம் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. கர்த்தரெடுத்த இந்த ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களை கொண்டு வருமா.
அடுத்தது பாருங்க, நாம் என்ன செய்யணும்? திறப்பில் நின்று ஜெபிக்கணுமா. இந்த நாட்டிலே கஷ்டப்படுகிற மக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. வியாதினால பசியினால வாடுகிற இந்த ஆத்துமாக்களுக்காய் நீ ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிதழில் இதை கூட நீங்கள் வாங்கி அதில் இருக்கிற ஜெப குறிப்புகளே செய்தால் குறைஞ்சது ஒரு 50 ஜெப குறிப்புகள் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 50 ஜெப குறிப்புனா கூட 10 நாளைக்கு 500 ஜெப குறிப்புகளை நம்ம செய்ய முடியும். அதில் ஒரு 2 நாள் போட 400 ஜெப குறிப்புகள். அப்போது 10 மாதத்துக்கு 5000 ஜெப குறிப்புகள் செய்யலாம். 6000 ஒரு வருஷத்தில். அப்படி நாம் திறப்பிலே நிற்க வேண்டுமா? இந்த உலகத்தில் உபத்தப்படுகிற மக்களுக்காக, கஷ்டப்படுகிற மக்களுக்காக நாம் திறப்பிலே நிற்கணும். சங்கீதம் 102ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். இங்கே பாருங்க, சங்கீதம் 106ல் 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலில் நின்றானாம். அப்போது நாம் வாழ்கிற கிராம பட்டணத்துக்கு பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டுமா? எரேமியா 9:1 சொல்லுது, தலை கண்ணீரும் நலமாயிருக்கும் சொல்றார். அப்போ அதே பாருங்க, புலம்பல் புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் என்ன சொல்லுது? எழுந்திரு, ராத்திரிலே முதற் ஜாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களிலும் முளையிலும் பசியினால் மூர்ஜித்து போகிற உன் குழந்தைகளை பிரானுக்காக உன் கைகளை இடத்தில் ஏறெடு. அப்போ நாட்டிலே உணவில்லாமல் பசி பட்டினினால் வாழ்கிற மக்களுக்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். பசியினால் வாடுகிற மக்கள் ஏராளம். குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் எவ்வளோ பேர் இந்த ஊரடங்கு நாட்களிலே குழந்தைகள் பெரியோர்கள் பசியினால் மரித்து போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதே மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை பாருங்க, 1:9. இங்க வசனம் என்ன சொல்கிறது? இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்போது நம்மேல் இறங்குவார். இது உங்களால் வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பார் என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் நாம் கெஞ்சி பிரார்த்தனை செய்யும்போது இந்த பசியினால் மூர்ஜித்து போகிற மக்கள், ஏழை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கஷ்டங்களை இந்த இயேசு நம் ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஆபத்திலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். அதே 2 நாளாகமும் 7:13 பாருங்க. 2 நாளாகும் 7ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளி கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளையினை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். அப்போ மனம் திரும்புகிற ஜெபம். இன்னைக்கு அநேக மக்களுடைய ஜெபம் மனம் திரும்பாத ஜெபமா, ரட்சிக்கப்படவே இல்லை. அவங்க ஜெபம் பண்ணி நிற்பாங்க, இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே, இந்தியாவை தலைகீழ எங்கே மாறப்போகுது. மனம் நாமளே இன்னும் ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலை. அப்போது இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் ஏன் கேட்கப்படுறதுன்னா மனம் திரும்பாத ஜெபமா. மற்றும் ஜெபம் பண்ணுறது அதே மாதிரி பார்த்து பண்ணுறது இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஜெபிச்சா நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போகும். பாவிகளுடைய ஜெபத்தை அவர் வெறுக்கிறார். இன்னைக்கு அநேக மக்கள் பாவத்தை வைத்துக்கொண்டு வீணாக கத்தினுக்கிறாங்க, வீணா பாட்டு பாடினுக்கிறாங்க. அப்போ மனம் திரும்பணும்.
பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பணும், நல்ல வழியில் நடக்கணும். கிறிஸ்தவங்களாக இருந்து கொண்டு ஊழியர்களாக இருக்கிற நாம் நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்கிறதுல கெட்ட வழியில் போகிறதுனால நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். பாவிகளுடைய ஜெபத்தை அவர் வெறுக்கிறார். அதே எரேமியா 6:16 இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதையில் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடமாட்டோம் என்கிறார்களாம். நல்ல வழியெல்லாம் வேண்டாம், எப்படியோ ஒன்று வாழ்வோம், எப்படினாலும் நடப்போம். இயேசுவே நீ என் ஜெபத்தை கேட்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டார். நீ எப்படி ஜெபம் பண்ணாலும் நடக்காது. இன்னும் என்னதான் அழகா பாடினாலும் தேவன் கேட்க மாட்டார். ஏனென்றால் நாம் கேட்க மாட்டோம் என்கிறோமா? நல்ல வழிகளை கற்றுக்கொள்ள போறதில்லை, கெட்ட வழிகளை தேர்ந்தெடுக்கிறோம். இயேசுவுக்காக எதையை விட நமக்கு மனசு இல்லை. அப்போ நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நல்ல வழியில் நடக்கணுமா? செம்மையான வழியில கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். அந்த செம்மையான வழிக்குள்ள வரணும், கெட்ட வழிகளுக்குள்ள போகக்கூடாது. சங்கீதம் 143 10வது வசனத்தை பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி. அந்த பரிசுத்த ஆவி உண்மையான பரிசுத்த ஆவியா இருக்கணும். நீங்க அநேகருக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவி நுழைஞ்சுனுக்குது. இன்னைக்கு திருச்சபைக்கு போற மக்களுக்குள்ள பதவி பணத்தை வச்சு சபையே அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட இடங்கள்ல அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்யும். உன்னுடைய சுயநலமாக வாழ்கிறதுனால அங்கே ஊழியக்காரர்களுக்கு மரியாதை கிடையாது. அவருடைய பணமும் பதவியும் தான் அந்த சபைக்குள் இருக்கிறது. இந்த இடத்துல அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறது. ஊழியக்காரர்களை கொண்டு தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அப்படி பாருங்க, அவர் செமையான வழி நல்ல வழி ஆவி இருக்கணும். இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி அநேக திருச்சபைகளில் கிரியை செய்கிறது. பணம் பொருள் கட்டடம் இதையே பெருசா நினைக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நாம் நிரம்பி இருக்கணும். அப்போ நாம் குற்றமற்றவர்களாய் நடந்து அவர் முகத்தை தேடி ஜெபித்தால் கர்த்தர் இறங்குவார். ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆமோஸ் 4 ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்றாரு பாரு. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பத்தியா, அப்பம் குறைவாய் கட்டளையிட்டு அப்போ மனம் திரும்பல. நாம் மனம் திரும்பாத போகும்போது பல கஷ்டங்களை நாம் என்ன செய்கிறோம்? இந்த 6வது வசனத்திலிருந்து 13 வரைக்கும் வாசித்து பாருங்க. அப்போ நாம் குற்றமற்றவர்களாய் நடந்த அவருடைய முகத்தை தேடினால் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? இறங்கி நமக்கு உதவி செய்வார். அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை பாருங்க. 55, 55, 7. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். துன்மார்கன் தன் வழியை விட்டு வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவான். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பொருந்திருக்கிறார். அப்போ நம்முடைய பொல்லாத வாழ்க்கை விட்டு திரும்பணும். பொல்லாத வாழ்க்கை விட்டு திரும்பினால் வருகிற ஆபத்துக்கு நாம் தப்பித்து கொள்ளலாம். இல்லை என்றால் தப்பவே முடியாது. அப்போ தேவன் சொல்றாரு, பொல்லாத வழியில் விட்டு திரும்புங்க என்று அவர் சொல்றார். அப்போ இன்றைக்கே நாம் மனம் திரும்பணும்.
மனம் திரும்பணும். மனம் திரும்பாவிட்டு நம்முடைய மனசு மாறணும். நம்முடைய எண்ணங்களை தேவன் மாற்ற வேண்டும், மாற்ற வேண்டும். அடுத்தது பாருங்க, வேத வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்கணுமா? சகரியா 7:12 பாருங்க. சகரியா 7ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7:12. வேதத்தையும் சேனையில் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்த்தங்களை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளும் கேளாதபடி தங்கள் இருதயத்தை வைராகியமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனையில் கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? அப்போ வேத வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்கணும். வசனங்களை அசட்டை பண்றது, அப்போ தேவனுடைய கோபம் பற்றி எரியும். அப்படி வார்த்தைகளுக்கு புறம்பே தள்ளுறது, பதவி பட்டத்தை பெருசா பிடிச்சிங்கன்னு அப்படி வார்த்தைகள் இந்த வாதில் காட்டு இந்த காலத்தில் விடுறது, அப்படி வசனத்தின் படியே நடக்கிறதே இல்லை. அதனால பூமியிலே ஆபத்து வருகிறது. அப்படி வசனத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி வசனத்தை புறக்கணிக்கிறார்கள், தேவனை வெறுக்கிறார்கள். அதனால் இந்த கோபத்திலே ஆபத்து, பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உலகத்தை ஆட்டி படைக்கிறது. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்களை வாசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். நீதிமொழிகள் பாருங்க 1ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை பாருங்க. 1:33. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 30. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அவருடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு வாஞ்சியோடு கேட்டு அதன்படி வாழ்கிற மனிதனுக்கு எத்தனை ஆபத்து வந்தால் அவன் பயப்பட மாட்டான். அந்த ஆபத்திலிருந்து தேவன் அவனை தப்புவிப்பார், தப்புவிப்பார். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால் எந்த ஆபத்திற்கு நாம் பயப்படவே மாட்டோம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான், தைரியமாயிருப்பான். அப்போ ஆபத்திலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பலியை செலுத்துங்கள். தேவனுக்கு நாம் பலியை செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாடு காலங்களில், அந்த காலத்திலெல்லாம் ஆடு கோழி மாடுகளை பலி செலுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது தேவன் விரும்புகிறது ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆடு மாடு பலிகள் எல்லாம் பலி செலுத்தினார்கள், பறவைகளை செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலே கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் விரும்புகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை பாருங்க. 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமாக எப்போது தேவனுக்கு செலுத்த கடவோம். அவரை ஸ்தோத்திர பலியிட்டு பாட வேண்டும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அடுத்த பலி பாருங்க, நன்மை செய்வதுதான் பலியா. மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதை ஒரு உகந்த பலியாக ஏற்றுக்கொள்கிறார். நமக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு எண்ணம் இல்லை. தன்னுடைய பேர் புகழ் வரணும், தன்னுடைய பேர் புகழுக்காக தான் செய்கிறார்கள் தவிர, ஆனால் இந்த கையில் கொடுக்குற அந்த கை தெரியக்கூடாது. அப்படி நன்மை செய்கிறது தேவனுக்கு ஒரு உகந்த பலியாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். இங்கு ஒரு பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது என்ன பலி? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை மூட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு பலி. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் தன் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பதில்லை. நீங்கள் பரிசுத்தமாக வாழணும்.
அப்போ நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும். கண்களை ஒப்பு கொடுக்கணும், இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். ஒன்று கூட நம்ம கொடுக்கறதில்ல, எதையுமே ஆண்டவருக்காக நம்ம தரவே இல்லை. அப்போது நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்து பரிசுத்தமாக நம்ம வாழும்போது தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? வாழ்வது தான் ஜீவ பலியாகுமா. அப்போ பரிசுத்தமாய் வாழ்வதையும் பலியாக கர்த்தர் அங்கீகரிக்கிறாராம். அப்பொழுது வாழ்வை நிறுத்தப்படும், கொள்ளை நோய்கள் ஒழிந்து போகும். தாவீது பலி செலுத்திய போது வாதை நிறுத்தப்பட்டது. நாமும் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வாதைகள் எல்லாம் அவர் நிறுத்துவார். எல்லா வாதைகளும் ஒழிந்து போகுமா, ஒழிந்து போகும். அப்போ இந்த நாட்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கணுமா. வரப்போகிற ஆபத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி வரிக்கும். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு சொல்றார், அவருக்கு நாம் பயந்து வாழணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். நீங்களும் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். அதே மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மல்கியா 4:2 சொல்லுது, ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே போய் கொழுத்த கன்றுகளை பூட்டிகளை போல வளர்வீர்களாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எது? நீதிமொழி 8:13 சொல்லு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையான வாழ்க்கை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போ எவையெல்லாம் தீமை என்று நமக்கு தெரிகிறதோ அவையெல்லாம் விட்டு விலகணும். எவையெல்லாம் தீமையா இருக்கு சொல்லி நாம் உணர்றோமோ அதையெல்லாம் விட்டு நம்ம விலகணும். அப்போ கர்த்தரை கோபப்படுத்தாமல் இருப்பது, அவர் விரோதமாய் பாவங்கள் செய்யாமல் இருப்பது, எந்த ஒரு கொள்ளை நோய் உங்களை தொடாதான். சங்கீதம் 91 சொல்லுது, இரவில் உண்டாக பயங்கரத்துக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கு சங்காரத்துக்கு நீ பயப்படாதிருப்பார். அப்போ எத்தனை கொள்ளை நோய்களும் எத்தனையும் நம்ம மேற்கொள்ளாது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? பாவங்களை செய்யாமல் இருக்கணும், அவரை கோபப்படுத்தாமல் நம்ம வாழணும். அப்போ எல்லாம் போயிடும். அப்போ எதுவும் நம்மை சேதப்படுத்தாதான். அப்போ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் பயந்து நடப்போம். அனுதினமும் நாம் ஜெபிக்கணும். பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 86 11வது வசனம், 86:11, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், நானும் சத்தியத்தில் நடப்பேன், உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை தாரும். ஆண்டவரே, உனக்கு பயப்படுகிற இந்த இருதயத்தை கூட நாம் ஜெபிக்கணுமா? கர்த்தருக்கு பயந்து வாழும்போது எந்த ஆபத்து நம்மை தொடாதான். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்ம என்ன செய்வார்? நம்ம கண்ணீரெல்லாம் துடைப்பார். இப்படி இந்த நாட்களிலே ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கண்டிப்பாக இந்த தீமைகளுக்கு, ஆபத்து, பூமி எதிர்ச்சிகளுக்கு, கொள்ளை நோய்களுக்கு எல்லாவற்றையும் இந்த நாளில் விடுவிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கு கொடுத்திருக்கிற வசனத்தின்படி இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அவளை சூழ்ந்திருக்கிற எல்லா ஆபத்து, பேராபத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குங்க. இந்த வசனங்கள் 30, 60, 100 கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.